அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களின் நம்பிக்கையை இழந்த தலைவராகிவிட்டார். இதுக்கு மேலே அவர் அதிமுக தலைவராகவோ பொதுச் செயலாளராகவோ நீடிக்க முடியாது. ஏங்க அப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இஃப்தார் விருந்து, இஸ்லாமியர்களுக்கான விருந்து, அந்த விருந்தில் கலந்துக்கிற எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் அதிகம் அப்படின்ட்டு. 4 நாளைக்கு முன்னாடிங்க அவர் போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து பேசிட்டு வர்றார். இந்த அமித்ஷா போன பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடியை சந்திக்கிறதுக்கு காத்து கிடந்தவர். எடப்பாடி என்னை மீட் பண்ண மாட்டாரு அப்படின்னு காத்து கிடந்தவர் இந்த அமித்ஷா. அந்த அமித்ஷாவை இப்போ போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகிறார் அக்யூஸ்டு சம்மனுக்கு. அந்த மாதிரி இவர் போகிறாரு, தனியாக போகிறாரு, வேலுமணி பின்னாடி தனியாக வர்றாரு. அதுவே என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரியல. தனியாக போகிறாரு, போய் பார்த்துட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் நாங்கள் மக்கள் பிரச்சனையை தான் பேசினோம், கூட்டணி குறித்துலாம் பேசலை. கூட்டணி முடிவெடுக்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க.